புதிதாக கட்சி ஆரம்பித்தவருக்கு புகழ்வாய்ந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி தந்துள்ளது. அந்த சின்னத்துக்கு சொந்தக்காரர் பசும்பொன் பாண்டியன். நிர்மலாதேவி வழக்கில் மிக முக்கியமானவர் பசும்பொன் பாண்டியன். அவர் இந்த வழக்கை கையில் எடுத்த பிறகுதான் விஷயம் மேலும் சூடுபிடித்தது. நிர்மலாதேவி ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலையில் அவர் சார்பாக செய்தியாளர்களிடம் பேசி வந்தது பசும்பொன் பாண்டியன் தான். ஒரு கட்டத்தில் நிர்மலாதேவிக்கு ஜாமீனும் தரப்பட்டு விட்டது. ஆனால் ஜாமீன் கிடைத்த கையோடு ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளதாக பசும்பொன் பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறினார். அது மட்டுமில்லை, வரும் தேர்தலில் மதுரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். இந்த நிலையில் இன்று அவருக்கு தேர்தல் ஆணையம் குக்கர் சின்னத்தையும் ஒதுக்கி தந்துள்ளது. ஆனால் குக்கர் சின்னத்தை தந்தது ஏன் என்றுதான் புரியவில்லை. இந்த குக்கர் சின்னத்தில் தான் தினகரன் ஆர்கே நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதே சின்னத்தை பெற உச்சநீதிமன்றம் வரை கூட சென்று வந்துவிட்டார். எல்லா கட்சிகளுக்கும் சின்னம் கிடைத்துவிட்ட நிலையில் தினகரன் மட்டும் சின்னம் இல்லாமல் தவித்த அவலம் இன்று காலை வரை தொடர்ந்தது. ஆனால் அமமுகவுக்கு குக்கரை கொடுக்க மறுத்த தேர்தல் ஆணையம் நிர்மலாதேவி வக்கீலுக்கு கொடுத்துள்ளது ஏன் என்றும் யாருக்கும் தெரியவில்லை. வரிசைப்படுத்தி சொல்லக்கூடிய கட்சியில் பிரதான இடத்தில் அமமுக உள்ளது. ஆனால் அந்த கட்சிக்கு ஒதுக்காமல் புதிதாக வந்த ஒரு கட்சி, அதுவும் சுயேட்சையாக நிற்கும் ஒரு வேட்பாளருக்கு புகழ்பெற்ற குக்கர் சின்னத்தை ஒதுக்கியது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையத்தை இது சம்பந்தமாக நாம் கேள்வி கேட்க முடியாதுதான். ஆனால் மதுரை பகுதியில் பட்டி தொட்டி எங்கும் பரவிவிட்ட சின்னம் குக்கர். இதற்கு காரணம் தினகரனின் தீவிரமான களப்பணிதான். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நடத்த ஆயுத்தமான சமயத்திலேயே, அதாவது கருணாநிதி மறைந்த நேரத்தில் மதுரையிலேயே தங்கி பொதுமக்களை சந்தித்து பேசி வந்தவர் தினகரன். அந்த நேரத்தில் குக்கர்கள் வீட்டுக்கு வீடு விநியோகமானதாக கூட சொல்லப்பட்டது. மேலும் தமிழகத்தின் முக்கிய வீதிகளின் சுவர்களில் குக்கர்களே பிரதான இடத்தை ஆக்கிரமித்திருந்தன. ஆக மக்கள் மனதில் குக்கர் என்றாலே அது தினகரன் தான் என்று பதிந்து போயிற்று. இந்த நேரத்தில் புது வேட்பாளருக்கு இந்த சின்னத்தை தந்தால் அதன் மூலம் அமமுக ஓட்டுகள் பிரியாதா? வாக்காளர்களுக்கு இது குழப்பத்தை ஏற்படுத்தாதா? இதன் மூலம் தினகரனுக்கு சரிவு ஏற்பட்டு விடாதா என்ற சந்தேகம் எழுந்து வருகிறது. எப்படியோ ஒரு வழக்கை எடுத்து நடத்தி அதில் சம்பந்தப்பட்டவருக்கு நல்லது நடந்ததோ இல்லையோ அதை பயன்படுத்தி தனக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டது ஆச்சரியம்தான். அதிலும் குக்கரை பெற்றுவிட்டது அதைவிட வியப்புதான்.